தங்க நகை செய்யும் போது சேதாரம்னு ஒரு சொல்லு இருக்கு. செய்கூலி சேதாரம். செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. இந்த சேதாரம் இல்லை என்பது வேற விஷயம். சேதாரம் என்றால் என்னவென்று சிந்திச்சு பார்க்கிற போது, சேதம் என்றால் ஏதோ ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பொருள் சேதமாகிவிட்டது என்றால் அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணி உடைந்திருக்கலாம். என் போன் சேதமாகிவிட்டது என்றால் போன் வந்து உடைஞ்சிருக்கலாம். இந்த நாற்காலி சேதமாகிவிட்டதுன்னா உடைஞ்சிருக்கலாம். அப்ப தங்க நகை செய்கிற போது தங்கம் வீணாவதைத்தான் சேதம் என்று சொல்றாங்க. தங்கம் செய்கிற போது கொஞ்சம் தங்கம் வீணாகுது, அதை சேதம் என்று சொல்லலாம். அதை எப்படி சேதாரம் என்று சொல்ல முடியும்? வாழ்வாதாரம் என்றால் நான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருப்பது என் வாழ்வாதாரமாக இருக்கிறது, நீ செய்கிற உதவிதான் எனக்கு வாழ்வாதாரம் என்றால் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது. ஆதாரம் என்பது சேதம் என்பது வேறு. சேதம் எப்படி ஆதாரமாக இருக்க முடியும்? நான் தங்க நகை செய்ய கொடுக்குறேன், சேதமாகுது, அது எப்படி எனக்கு ஆதாரமா இருக்கும்? நஷ்டம் இல்லையா? அப்போ என்னுடைய சேதம் யாருக்கோ ஆதாரமா இருக்குது. அது யாருக்கு ஆதாரமா இருக்கும்? தங்க நகை விற்கிறவனுக்கு ஆதாரமா இருக்கும். வாங்குறவனுக்கு சேதம், விற்பவனுக்கு ஆதாரமோ என்னவோ அதன் பேர் சேதாரம் என்று சொல்கிறார்கள். சேதம் என்று சொன்னாலே போதும்.